உண்மையை சொல்லணுன்னா எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தோட்டத்திலிருந்து வந்த ஒரு கால். அப்போ எங்கள் அண்ணன் வந்து விவசாயத்துறை, தொழில்துறை, குடிநீர் வழங்கல் வாரியம், இது 3க்கும் அமைச்சராக இருக்கார். எம்ஜிஆருக்கு அடுத்த அப்படி பவர்ஃபுல் மினிஸ்டர் 2 பேர். ஒன்று வந்து வி சாமிநாதன், அவர்கிட்ட 3 இலாக்காக்கள். அதுக்கு அடுத்த எங்கள் அண்ணன் ராஜாராம், அவர்கிட்ட 3 இலாக்காக்கள். அவருக்கு அடுத்த அப்படி அதிகமான இலாக்காக்களை வச்சுக்கிட்டு இருந்தால் இவங்க 2 பேர் தான். ஃபோன் வருது, 3 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். ஜெயலலிதாவோடு எந்த உறவும் எந்த இது கனெக்ஷனும் வச்சுக்கூடாதுன்னு கட்சிக்கு தோட்டத்திலேருந்து அறிக்கை வந்தது. அதுதான் அவர் கடைசியாக அவர் கொடுத்த அறிக்கை. அதுதான் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டிஐயில் போட்டிங்கன்னா தெரியும். அந்த அறிக்கையை கொடுத்த 3ஆவது நாள் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் கெட்டு படிக்காத அளவுக்கு ஆயிட்டார். ஆனபோது அவருடைய அவரை கவனிக்கிற முழு பொறுப்பும் வந்து ஜானகிக்கிட்ட வந்துருச்சு. அதனால் ஜானகியினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்தவுடனே அவர் சுதந்திரமாகவே செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம்பியார் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்படுறார் ராஜாராம், நீ எல்லாம் ஏதாவது செய்யணும்னு வந்து எங்கள் அண்ணங்கிட்ட வந்து சொல்லிகிட்டே போனார். அழுதார், சும்மா சொல்லக்கூட இல்லை, அழுகிற அளவுக்கு பேசிட்டு போனார். கடைசி காலங்கள் வந்து எம்ஜிஆருடைய அந்திம காலம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனுடைய கட்டுப்பாட்டினுடைய விளைவு தான் பல்வேறு வகையான விஷயங்கள் அவருக்கையும் மீறி வந்துக்கிட்டு இருந்தது.